ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து சிக்கன் எடுத்துருந்தோம். இன்றைக்கி சண்டேங்கனால சித்தி பசங்களாம் வந்திருந்தாங்க. அதனால் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு சிக்கன் கடைக்கு ஃபோன் பண்ணி அவங்களே எடுத்துகிட்டு வந்து வீட்டிலேயே கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஃபோன் பண்ணிட்டா போதும் சொல்லி விட்டுருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க வீட்டில் இல்லை, வெளில வேலைக்கு போயிட்டாங்க ஒரு 1 வீக்காக. அதனால் வந்து சொல்லி விட்டுருந்தாங்க. அவங்க வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சித்தி பையன் வாங்கிட்டு வந்திருந்தான். அதுக்கப்புறம் நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 12 மணிக்கு போலலாம் எப்பொழுதும் போல் நான் எப்பொழுதும் எப்படி சிக்கன் குழம்பு வைப்பனோ அது மாதிரி வச்சுட்டேன். எல்லோரும் இதை நார்மலாக எல்லாருமே வைக்கிற ஸ்டைலில் தான் நான் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு ஒன்றா வதக்கி உப்புலாம் போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டு அதோட சிக்கனை சேர்த்து மசாலாலாம் வீட்டில் உள்ள மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் தான் இது கூட சேர்ப்பேன். கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துப்பேன். வேணும்னா தேங்காய் சேர்த்துப்பேன். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தேங்காய் சேர்த்தா பிடிக்காது. அதனால் நான் தேங்காவே அதிகமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. சும்மா நார்மலாக தான் வச்சுருவேன். தேங்காய் அதிகம் நான் வந்து எந்த குழம்புக்குமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு அது பிடிக்காது. அதனால் சாப்பிட்டு பழகிடுச்சு. ஒரு இதில் வந்து கிரேவி, ஒரு இதில் வந்து குழம்பு வச்சு தண்ணி குழம்பா கால் ஃபோன்லேயே கேட்டிருந்தேன். அதனால் நல்லா உரிச்சு போட்டு கொஞ்சமாக எலும்பு போட்டு தண்ணி குழம்பா வச்சு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் எல்லோரும் டிவி பார்த்துட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இது மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆச்சு. ஏன்னா வந்து தனித்தனியாக சாப்பாடு போட்டு கொடுத்துருவோம். இது போல் நாங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாருமே சமைச்சதெல்லாம் இங்கே ஹாலில் கொண்டு வந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு டிவி பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஜாலியாக பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நாளாக அது இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு சித்தி பசங்க வரவும் அது தம்பி ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்தான். பாப்பாவும் தம்பி என்கிட்ட வரவே இல்லை. அந்தளவுக்கு ஜாலியாக இருந்தாங்க. அன்றைக்கி நாள் சூப்பராக போணுச்சு. நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்து அப்புறம் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம். தூங்கிட்டு 4 மணி போல் தான் எழுந்திரிச்சோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.